ஹாய்ப்பா, வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? சாப்பிட்டீங்களா? நாங்கள் இனிமேல் தான் சாப்பிட போகிறோம். நேற்றுக்கு மினி விழாக்கு வந்திருக்குறாது. ஏன்னா எனக்கு உடம்பு முடியல, அதனால் எதுவுமே பண்ணல. சாரிங்க. அதனால் இன்றைக்கி பாருங்கள், காலையில் சப்பாத்திக்கு வந்துட்டு பெருமல் வறுவல். சரிங்களா? பெருமல்னால் என்னென்னு கேட்டிங்கன்னா, எனக்கு அது என்னன்னு தெரியாது. இங்கே வந்துட்டு பெருமல்னு தான் சொல்கிறாங்க. ஆனால் கோவக்காய் வகையை சேர்ந்தது தான் இது. ஓகேங்களா? இது என்னது அப்படின்றத நம்ம ஊரில் என்ன சொல்லுவாங்கன்றத கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம ஊரில் இது கிடைக்குமான்றதும் சொல்லுங்கள். சரிங்களா? அடுத்து வந்துட்டு இது வந்துட்டு வரகரிசி சாதம் நேற்றுக்கு வச்சது மிச்சம். அதில் நான் தயிர் ஊற்றி வச்சுருக்கேன் சாப்பிட்லான்ட்டு. அதுக்கு வந்து தொட்டுக்கிறதுக்கு முருங்கைக்கீரை. சரிங்களா? சப்பாத்திக்கு வந்துட்டு பெருமல் வந்துட்டு வச்சுருக்கிறேன். சாப்பாட்டுக்கு கீரை. ஓகேங்களா? இது பாருங்கள், சண்டே அதுவுமா எங்கள் வீட்டுக்காரரு காய்கறி வேண்டுருக்காரு. வெண்டைக்காய், பருமல், தக்காளி, லெமனு, பாவக்காய், பீன்ஸு, எண்ணெயில் வாட்டி கத்திரிக்காய், குக்கும்பரு, ட்ராகன் ஃப்ரூட்டு. இது 75 ரூபாய். அங்கே ஒரு பீஸ் 2 பீஸ் வாங்கியிருக்குறாங்க. மாம்பழ சீசன்னால் மாம்பழம் வாங்கியிருக்காங்க. ஓகேங்களா? இதுதான் இந்த சண்டே மார்க்கெட்டில் வாங்கினது. அப்புறம் 1 கிலோ சிக்கனை வாங்கிட்டு வந்தாங்க. அதை வந்துட்டு அடுத்த மினி விழாக்கில் பார்க்கலாம். 2 வருஷமாக அந்த மெஷின் வந்துட்டு அப்படி இப்படின்னு என்னை படுத்திடுச்சுங்க. ஓடாமல் நான் கூட மொத்தத்துக்கு ரிப்பேர் ஆகிடுச்சு போலன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருந்தேன். அப்பப்போ ஓடும், அப்புறம் நிற்கும், தண்ணி இல்லை இழுக்காது, அந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சு. நேற்றுக்கு வந்து இது வாஷிங் மிஷின் வந்துட்டு சரி பண்ண வந்தாங்க. வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சிச்சு என்ன நடந்தது அப்படின்ட்டு. என்ன நடந்துச்சுன்னு பார்த்து கேட்டிங்கன்னா, இது தாங்க விஷயம் என்ன நடந்ததுன்றதுக்கு. இது வந்து மேட்டு. இது வந்து அடியில் வந்துட்டு ஒரு அட்டை மாதிரி வச்சு தச்சுருப்பாங்கள்ல, அது பிஞ்சிருச்சு. நான் சும்மா தான் வச்சு யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தேன். வேறு எதுவும் வாங்குறது வரைக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலான்ட்டு. இதை பாருங்கள், ஒரு பெருசாளி 1 வருஷத்துக்கு முன்னாடி வந்து வீட்டில் அலக்கழிப்பு பண்ணிக்கிட்டு இருந்துச்சு. இந்த பிளாஸ்டிக் பையை போய் உள்ளே வச்சுருக்குதுங்க. இந்த ரெண்டையும் எப்படித்தான் உள்ளே இழுத்து போச்சுருங்க. மிஷினுக்கு பின்னாடி அந்த தண்ணி போகிற வயரெல்லாம் கட் பண்ணிவிட்டு அதில் போட்டு சுற்றி முடியலை. இந்த மாதிரி உங்களுக்கு அந்த இன்ஸ்டன்ட் நடந்துருக்குதான்றதை சொல்லுங்கள். இதனாலே எனக்கு 2 வருஷமாக மெஷின் வந்து அப்படி இப்படி ஓடிட்டு இருந்துச்சு. நேற்றுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லை, லேசாக தான் வயரை கிடச்சிருக்குது, மற்றபடிக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, மெஷின் ஓடும் அப்படின்ட்டு இதை எடுத்து விட்டுட்டு போனாங்கங்க. எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். 2 வருஷமாக என்ன பிரச்சனைனே தெரியாமல் இந்த மாதிரி நேற்றுக்கு வந்துட்டு சரி பண்ணி கொடுத்துட்டு போனாங்க. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இன்சிடென்ட் நடந்திருக்குறா அப்படின்றத சொல்லுங்கள். நம்ம வீட்டில் இன்றைக்கி நம்ம சப்பாத்தியும் வரகரிசி சாதம் தாங்க சாப்பாடு. யாருக்கு பிடிச்சிருக்குது அப்படின்றத லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்தடுத்த மினி விழாக்களை நம்ம சந்திக்கலாம். இன்றைக்கி பிறந்தநாள் திருநாள் கொண்டாடுற அனைவருக்கும் பிறந்தநாள் திருநாள் வாழ்த்துக்கள். சேஃப்டியாக கொண்டாடுங்க, சேஃபாக இருங்க. இன்றைய நாளை வந்துட்டு நல்லபடியாக என்ஜாய் பண்ணுங்க. எது பிடிச்சிருக்குது அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம அடுத்தடுத்து போகிற வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். வாங்க சாப்பிட்லாம்.